அவனை மேடை ஏற்றி பரிசு கொடுக்கும் போது அங்க ஒரு திறமையாளன் வெளிப்படுறான். அந்த திறமையாளனை வெளிப்படுத்துறது யார்? கல்லாக இருந்த அகலிகையை ராமன் தனது பாத துளிகளால் பெண்ணாக மாற்றிய கதையை புராணங்களில் படித்திருப்போம். அதே போல் சாதாரணமாக இருந்த ஒருவனை பெரிய சாதனையாளராக மாற்றும் திறமை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. பாரதியார் சொன்னார், வீரம் தருவது தாய்முகல் பாலடா என்று. ஆனால் வீரம் தருவது என் ஆசிரியரின் வார்த்தைகள். 2ஆம் உலக போறப்போ முசோலினி ஒரு கிராமத்தை அடிச்சு நொறுக்கி வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரோட உளவாளிகள் அவர்கிட்ட வந்து சொல்ற வார்த்தை, எங்களால அந்த கிராமத்தை வீழ்த்தவே முடியல, எவ்வளோ பண்ணாலும் அவங்களை எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. முசோலினி கேட்கிறாரு, அந்த கிராமத்துல அப்படி எத்தனை பேர் இருப்பாங்க? என்ன ஒரு 60-80 பேர் இருப்பாங்க. தலைவன் யாரு? இளைஞனா? மிகப்பெரிய வீரனா? அதெல்லாம் இல்ல, ஒரு 65 வயசானவர் தான், வயோதிகர் தான். ஒரு வயோதிகர் பின்னாடி ஒரு கிராமமே போகுது, அதை உங்களால வீழ்த்த முடியல. ஆமா, வீழ்த்த முடியல. முசோலினி சொல்றாரு. முசோலினி அடுத்து கேட்கிறாரு, ஹூ இஸ் ஹி? என்னவா இருக்காரு? என்ன பண்றாரு அப்படின்னு கேட்கிறாரு. ஹீ இஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்றாரு. பதிலளித்த அடுத்த நொடி முசோலினி சொல்றாரு, தென் ஹீ இஸ் அ டேஞ்சரஸ். ஐயையோ, ஆசிரியரா ஆபத்தானவர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வீரனோடு சண்டை போடுவது எளிதானது, ஆனால் வேகம் நிறைந்த ஒருவனோடு சண்டை போடுவது என்பது ஆபத்தானது. மகாபாரதத்துல தனித்து செல்லும் ஒருவனுக்கு துணை யாதனை எச்சன் கேட்க கல்வி என்று பதிலளித்தான் தர்மபுத்திரன். அப்படிப்பட்ட கல்வியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையேயான உறவை பற்றி ஐயன் வள்ளுவன் கூறுகிறான், உண்டார் முன் இல்லார் போல் ஏற்கற்றும் கற்றார் கல்லாதவர் என்கிறார். அதாவது பணக்காரனிடம் ஏழை எப்படி பணிந்து உதவி கேட்கிறானோ அதே போல் ஆசிரியரிடம் மாணவர்கள் பணிந்து கல்வியை கற்க வேண்டும் என்கிறார். ஒரு குவளை தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றால் கூட குழாவிற்கு அடியில் அந்த குவளையை வைத்தால்தான் தண்ணீர் நிரப்ப முடியும், தண்ணீரை பருக முடியும். அதே போல்தான் மாணவ சமுதாயம் ஆசிரியர்களிடம் பணிந்து கல்வி கற்க வேண்டும். அப்படி என்றால் ஆசிரியர்கள் என்பவர்கள் யார்? காட்டு மூங்கிலை கூட புல்லாங்குழலாக மாற்றி பாட்டு பாட வைக்கும் இசையமைப்பாளர்கள், மாணவர்களின் வாழ்க்கை என்னும் திரைப்படத்தின் தலை சிறந்த இயக்குனர்கள், தகரத்திலிருந்து தங்கம் செய்யும் சிற்பிகள், தங்க சிலை செய்யும் சிற்பிகள், பருத்தியை கூட பட்டாளையாக மாற்றும் நெசவாளர்கள், காகித கப்பலை கூட ஆயுத கப்பலாக மாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள். அதனால் தான் சொல்கிறேன், they are the skeleton of the society. எனவே ஆண்டவன் கூட ஆளுக்கு ஒரு தொழிலென பிரித்து பார்க்கிறான். ஆனால் ஆசிரியர்கள் நல்ல மாணாக்கர்களை படைத்து அவர்களுள் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்றி கல்வி சுடரை அணையாது காத்து முத்தொழிலையும் தாமே செய்யும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி, என்னையும் எழுத்தையும் என்னுள் விதைத்த எனது அருமை ஆசிரியர்களை பணிந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.